9ஆம் வகுப்பு தமிழ்ல நம்ம ஒரு இயல ஆன்சர் புக் கருத்துக்கள் என்ன பாடக்கருத்துகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 2வது இயல வந்து அதுக்கு தண்ணீர் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து துணை வினைகள் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது 52வது பக்கம் இருக்கு. 9ஆம் வகுப்பு தமிழ்ல வந்து பக்கம் 52ல இருக்கக்கூடிய 2வது இயல இருக்கக்கூடிய கிராமர் இலக்கணம் பார்த்தலாம். துணை வினைகள் தான். ஸோ ரொம்ப எளிமை தான். வினை வகைகளை பொறுத்த வரைக்கும் வினை சொற்கள் வந்து அவற்றோட அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை செயல் தொழிற்படும் விதம் உதாரண அடிப்படையில் பல வகையாக படுத்தலாம். அதாவது வினை சொற்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நட, ஆடு, ஓடு அப்படின்னு சொல்லி அதோட அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் அடிப்படையில் பல வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தனிவினையும் கூட்டு வினையும் வினை சொற்கள் வந்து அமைப்போட அடிப்படையில் தனிவினை கூட்டு வினை சொல்லலாம். வினை சொற்கள் என்ன பண்ணலாம் அமைப்போட அடிப்படையில் தனிவினை கூட்டு வினை சொல்றாங்க. தனிவினை அப்படின்னா படி, படியுங்கள், படிக்கிறார்கள். இங்க பாருங்க இந்த சொற்களை கவனிச்சோம் அப்படின்னா படி, படியுங்கள், படிக்கிறார்கள். இவற்றில் படி என்னும் வினையடி, படி அப்படிங்கிறது வினையடி, சில ஒட்டுகளும் சேர்ந்த படி அப்படிங்கிற வார்த்தை தான் படியுங்கள், படிக்கிறார்கள் மாறி இருக்கு. அப்ப படி என்னும் வினையடி பகாபதம். இது வந்து பிரித்தால் பொருள் தராது. அது பகாபதம் சொல்றோம். அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை கொண்ட அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்கள் தனி வினை சொல்றாங்க. இந்த மாதிரி படி, குடி அந்த மாதிரி சொல்றாங்க. அதுதான் வந்து என்ன சொல்றோம் தனி வினை சொல்றோம். கூட்டு வினை அப்படின்னா ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். இந்த மேற்கான சொற்களை கவனிச்சோம்னா ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தி அடி, முன்னேறு அப்படிங்கிற சொற்கள் எல்லாமே வினையடிகள் தான். ஆனா பிரித்தால் பொருள் தரும். ஆசைப்படு பிரிக்கலாமா, கண்டுபிடி பிரிக்கலாமா, தந்தி அடி பிரிக்கலாமா. ஸோ அந்த மாதிரி பிரித்தால் பொருள் தரும். அது பகப்பதம். இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகள் கூட்டு வினையடிகள் சொல்றாங்க. அவ்வகையில் கூட்டு வினையடிகள் கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை சொல்லுவாங்க. இப்போ தனி வினை என்னன்னு பார்த்தாச்சு, கூட்டு வினை என்னன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகைப்படும். கூட்டு வினைகள் வந்து பொதுவாக 3 வகைப்படும். அதாவது பெயர் வினையம் சேர்ந்தது வினையா வரும். தந்தி அப்படிங்கிறது பெயர், அடிங்கிறது வினை. அப்ப தந்தி அடி அது வினை சொல்ல வந்திருக்கு. ஆணை பெயர் சொல், இடு வினை, அப்போ ஆணை இடு வினையா வந்திருக்கு. கேள்வி பெயர், படு வினை, அப்போ கேள்வி படு. வினையும் வினையும் சேர்ந்து வினையாக மாறுது. கண்டு வினை, பிடி வினை, அப்போ கண்டுபிடி அதுவும் வினை தான். சுட்டி வினை, காட்டு வினை, சுட்டி காட்டு அதுவும் வினை தான். சொல்லி வினை, கொடு வினை, சொல்லி கொடு வினை தான். இடை வினையா மாறுது. அது இடைச்சொல் வந்து வினைத்தோடு சேர்ந்து வினையா மாறுது. அதான் வினை அப்படி சொல்றாங்க. இது 3வது வகை. முன் அப்படிங்கிறது இடைச்சொல், முன் பின் கீழ் இதெல்லாம் வந்து இடைச்சொல். அப்போ முன் கூட்டல் ஏறுங்கிறது வினை, அப்போ முன்னேறு அது வினை. பின் கூட்டல் பற்று பின்பற்று, அதாவது வினை அப்படின்னா ஒரு ஆக்ஷனா இருக்கும். முன்னேறு, பின்பற்று, கீழ் இறங்கு, கண்டுபிடி, சுட்டி பாருங்க எல்லாமே ஏதோ வேலை செய்ய சொல்லுது. அது வினை சொல். கீழ் கூட்டல் இறங்கு, கீழ் இறங்கு, கீழ்கட்டு இடை இறங்குறது வினை, கீழ் இறங்கு. முதல் வினையும் துணை வினையும். முதல் வினை என்ன, துணை வினை என்ன பார்த்தலாம். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இச்சொற்றொடரில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருது. நான் படம் பார்த்தேன், கண்ணன் போறதை பார்த்தேன். அப்ப ரெண்டுமே என்ன சொல்றது, பார்க்கிறது மீனிங்ல வருது. பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் அப்படின்னு சொல்லலாம். பார் அப்படிங்கிறது தான் அடிப்படையான பொருள் வந்து பார்க்கிறது அப்படின்னு சொல்லி அதோட அந்த சொல்லோட பொருள் வந்து பார்த்தல் அப்படிங்கிறது தான். ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த சொற்றொடர்கள் ஓடப்பார், எழுதிப்பார் அப்படிங்கிறது கூட்டு வினைகள். இவற்றில் 2 உறுப்புகள் இருக்கு. ஓட, எழுதி அப்படிங்கிறது இதோட முதல் உறுப்புகள். இவை வந்து அந்தந்த வினைகள் அடிப்படை பொருளை தருது. ஓட அப்படிங்கிறது அது அர்த்தம் ஒண்ணுதான். பார் என்பது 2வது உறுப்பு. இவ்வினை அடிப்படை பொருளான பார்த்தல் அப்படிங்கிற பொருளை தராம முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருளை தருது. நம்ம என்ன பண்ணோம், பார்னா பார்த்ததான் சொல்றோம். ஆனா ஓடப்பார், எழுதிப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. ஓடப்பார் அப்படின்னா இது முதல் உறுப்பு தான். இதன வினை பொருள் தான். ஓடங்கிறது ஓடி பொருள் அதான் சொல்றாங்க. ஓட பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பார் வந்து முயன்றேன் அப்படி முயற்சி பொருள் தருது. எழுதி பார்த்தால் அப்படிங்கிறது இதுல இருந்து பார் அப்படிங்கிறது அறிதல். எழுதி பார்த்தா நான் சோதிச்சு அறிதல் அப்படிங்கிற பொருள் தருது. இப்போ புரியுதா? அப்போ ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாகிய வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை மெயின் வெர்ப் அப்படின்னு சொல்றோம். ஒரு கூட்டு வினையின் 2வது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுட்டு முதல் வினைக்கு துணை வினையாக வேறு இலக்கண பொருளை தந்தால் வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை அப்படின்னு சொல்றோம். சப்போர்ட் பண்ணுது. ரைட்டா? கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என வினையச்ச வடிவில் இருக்கும். முதல் வினை எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஓட அந்த மாதிரி என்னது அதோட வினையச்ச வடிவில் இருக்கும். துணை வினை வினையடி வடிவில் இருக்கும். துணை வினையே திணை பால் இடம். வினையடினா என்னது, பிரிச்சா பொருள் தராது இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு இருக்கும். வினையடி வடிவில் இருக்கும். துணை வினையே திணை பால் இடம் காலம் காட்டும் விதியில் இருக்கும். தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. பாருங்க, இது துணை வினை தான், முதல் வினையாகவும் செயல்படும். இதெல்லாம் வந்து முதல் வினையாக இருக்கும், துணை வினையாக இருக்கும். பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு. துணை வினைகளோட பண்பு என்னன்னா சப்போர்ட் ஆக்சிலரி சொல்லியா கூட வர வினை. அப்போ துணை வினைகள் பேசுவோர் மனநிலை செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. இவை முதல் வினையை சார்ந்து அந்த வினை பொறுமைக்கு மெருகூட்டுகிறது. பேச்சு மொழியிலேயே துணை வினைகள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எழுதி பார்த்தால் ஓட பார்த்து இதை மட்டும் ஞாபகம் வச்சா இது அப்படியே மனசுல பதிச்சுக்கலாம். தற்கால தமிழ்ல வந்து ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படுப்பார், பொறு, போ, வை, வந்து விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள். இந்த மாதிரி ஒரு இதுக்காக ஞாபகம் ரைமிங்கா சொன்னாங்க. ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படுப்பார், பொறு, போ, வை, வந்து விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் அப்படிங்கிற பல சொற்கள் வந்து துணை வினை வருதுன்னு சொல்றாங்க. இப்போ முதல் வினை என்ன, துணை வினை சொல்லி பார்த்தலாம். இரு அப்படிங்கிற வார்த்தை வந்து முதல் வினையா வந்துச்சுன்னா புத்தகம் மேஜையில் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, முதன்மையான வார்த்தை தருது. நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன். அப்போ போய் இருக்கிறேன் 2 வருது இல்லையா, போய் இருக்கிறேன். அப்பா வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது. வை அப்படின்னா முதல் வினையா வந்துச்சுன்னா அவள் நெற்றியை பொட்டு வைத்தாள், அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். இது முதல் வினை. துணை வினை வந்தா நீ என்னை அள வைக்காதே, அவர் ஒருவை பாட வைத்தார் அப்படின்னு வரும். கொள் அப்படின்னா பானை 4 படி அரிசி கொள்ளும், நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை. இது முதல் வினை வந்துச்சு. துணை வினை வந்தா நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான், நோயாளியை பார்த்துக் கொள்கிறேன். துணை வினை. அடுத்து போ அப்படிங்கிற முதல் வினை வந்தா அவன் எங்கே போகிறான், நான் கடைக்கு போனேன். துணை வினை வந்தா மழை பெய்ய போகிறது, நான் பயந்து போனேன். வா அப்படிங்கிற முதல் வினை வந்துச்சுன்னா நீ நாளை வீட்டுக்கு வா, எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது. துணை வினை வந்தா அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர், வானம் இருந்து வருகிறது. விடு முதல் வினை வந்தா யாரையும் உள்ளே விடாதே, மழை விட்டதும் போகலாம். இது விடு முதல் வினை. துணை வினை வந்தா அடுத்த மாதம் நான் போய் விடுகிறேன், அப்பா இனி வந்து விடுவார். இது துணை வினை. தள்ளு முதல் வினை வந்தாக அவன் என்னை கீழே தள்ளினான், காய்கறி வண்டியை தள்ளி சென்றார். துணை வினையாக வந்தால் அவர் கதையாக எழுதி தள்ளுகிறார், அவன் அனைத்தும் வாசித்து தள்ளுகிறான். போடு முதல் வினையாக வந்தால் புத்தகத்தை கீழே போடாதே, தலையில் தொப்பியை போடு. துணை வினையாக வந்தால் மலிவான விலையில் வாங்கி போட்டேன், விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும். கொடு முதல் வினையாக வந்தால் நான் அவருக்கு பணம் கொடுத்தேன், அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். துணை வினையாக வந்தால் படித்தவருக்கு சோறு வாங்கி கொடுத்தான், பாடம் சொல்லிக் கொடுப்பேன். காட்டு முதல் வினையாக வந்தால் தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினால், சான்றோர் காட்டிய பாதையில் செல். துணை வினையாக வந்தால் ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார், படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். ஸோ இதில் குறிப்பு என்னன்னா தமிழ் மற்றும் ஜப்பானி மொழிகள் வந்து துணை மொழிகள் முதல் வினைகளுக்கு பின்பே வரும். கீழே விழ பார்த்தே, பார்த்தான். இத்துடன் விழ அல்லது விழு அப்படிங்கிறது முதல் வினை, பார்த்தான் என்பது துணை வினை. தமிழின் துணை வினை கொள்கை ஆங்கிலத்தின் துணை வினை கொள்கை வந்து வேறுபட்டது. அதாவது தமிழோட துணை வினை வரும் வேர்ச்சொல் வந்து சில தொடர்களில் முதல் வினையாக வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இந்த முதல் வினை, துணை வினை, தனி வினை, கூட்டு வினை எல்லாம் பார்த்தாச்சு. தெளிவாக ரிப்பீட் பண்ணி கேட்டால் ரொம்ப அழகாக புரியும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.